ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுக்கலை சமையல். அறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் 65 செஞ்சு சாப்பிட போகிறோம். மசாலா உதிராமல் எப்படி பொரிக்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவர் வாங்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பூச்சி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு கொல்லணும். அதுக்காக வானலி அடுப்பில் வச்சு நல்லா தண்ணியை நிறையா ஊற்றி தண்ணி நல்லா மழை கொதிச்சு வரப்போ கல் உப்பு 4 போட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஒரே பீஸாக கட் பண்ண காலிஃப்ளவர் உள்ளே இறக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறி இருக்கும். அந்த இருக்கிற கிருமி பூச்சி கீச்சி எல்லாம் செத்துரும். காலிஃப்ளவர் இந்த மாதிரி செய்யாமல் கண்டிப்பாக நம்ம சமைக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத புழுக்கள்லாம் இருக்கும். அந்த காலிஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் இப்படி சுத்தம் பண்ணிட்டு தான் எதுவாக இருந்தாலும் செய்யணும் சமையலுக்கு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சொட்ட எல்லா தண்ணியும் வடிகட்டும். அதனால் நம்ம எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி போகிறோம். இந்த தண்ணி வடிகிற வரைக்கும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் கடலை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு இருக்குல்ல, அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதில் பச்சரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கவே கூடாது. அது பச்சிக்கினா தான் சேர்த்துக்கணும். இது நம்ம 65 செய்கிறோம், அதனால் பச்சரிசி மாவு சேர்த்துக்கக்கூடாது. மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகு ஜீரகத்தூள். நான் மிளகு ஜீரகம் ஒன்றா அரைச்சிப்பேன். அதனால் மிளகு ஜீரகத்தூள். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூளும், கலருக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கலர் பவுடர் சேர்க்குறதா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் போட்டாலே கலர் கொடுக்கும். அதில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சமைக்கிற ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஓகேவா? எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மெதுவாக கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு ரொம்ப தரன்னு ஊற்றிடாமல் ஒரு பக்குவத்துக்கு நல்லா இந்த பிசுன்னு மீனுக்கு மசாலா தடவும்ல அந்த மாதிரி பட்டும் படாமல் தண்ணியை தொளிச்சு நல்லா இது மாதிரி பிரட்டி எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியை நல்லா வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். காலிஃப்ளவர் அவங்கள அப்படியே உள்ளே இறக்கி விட்டு மசாலாவை அப்படியே கோட்டிங் கொடுத்தோம்னா வேறு லெவல் போங்க. இதே மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சுட்டு சாப்பிட்ட மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வரும். பசங்களும் சரி எல்லாருமே ஹாப்பியாவாங்க. எங்கள் பசங்க ரொம்ப பாராட்டுச்சு. மசாலா எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன செய்யணும், வானலி அடுப்பில் வச்சு ஆயிலை நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணுங்க ஆயில். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து பட்டுப்படாமல் சுற்றி போட்டு விடுங்க. கரண்டியை விட்டு உடனே கிண்டி விடக்கூடாது. நல்லா அவங்க அப்படியே எலும்பி வருவாங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா சவச்சவன அப்படியே எலும்பி வருவாங்க பாருங்கள். சூப்பராக பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக பரட்டி விடணும். எண்ணெய் சட்டிக்கிட்ட நிற்கிறோம், கவனம் போகிற அங்கே தான் இருக்கணும். வேடிக்கை பார்க்கக்கூடாது. அந்த பக்கம் கூப்பிட்றாங்க, அந்த பக்கம் பார்க்குறாங்க. பார்க்காம அழகாக போட்டு போல் பொரிச்சு அந்த பாருங்கள் அள்ளியாச்சு. இதிலே 4 கருவேப்பிலையை போட்டு அப்படி படப்படப்படன்னு பொரிய விட்டு அதே மேலே காருக்காகவும் வாசனைக்காகவும் டெக்கரேஷன் அதுக்காகவும் போட்டு விட்டால் சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது கருவேப்பிலையை நம்ம சேர்த்து மொறுமொறுன்னு சாப்பிடலாம். தலைமுடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. அதில் கருவேப்பிலையை எடுத்து சாப்பிடலாம். நல்லா அதில் சேர்த்து பொரிச்சிட்டு மிச்சம் இருக்க பேச்சையும் அப்படியே எண்ணெய்க்குள்ள இறக்கி விட்டலாம். இவங்க வெந்துக்கிட்டு இருக்கட்டும், அவங்கள டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்துடுவோம். அதை ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு ஒரு டிஷ் பேப்பர் போட்டால் அதில் இருக்கிற மிச்சம் ஆயிலே எடுத்துருவோம். நம்ம கார்ன்ஃப்ளவர் நிறையா சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பாக ஆயில் குடிக்காது. கார்ன்ஃப்ளவர் மாவு பிடிக்காதவங்க மைதா மாவு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக கடலை மாவு மட்டும் சேர்த்துக்காதீங்க. அது மேலாவில் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு கருவேப்பிலை அந்த மொறு இருக்கிறதை போட்டு வச்சா என்னமா இருந்துச்சு தெரியுமா? சூப்பராக